வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் டீமுக்காக விளையாட போகிற இருக்காராம். அது யாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 மேட்சஸை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நட்ராஜனை எதுக்கு ஃபஸ்ட்டு T20 உள்ளே இறக்குனாங்க அப்படின்னு விராட் கோலி சொன்னதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ODI போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அது எதுக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து விளையாடுறதா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ODI வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் நிறைய பேருக்கு COVID-19 வந்து பாசிட்டிவாக இருக்கிற காரணத்தினால அந்த சவுத் ஆஃப்ரிக்கா vs இங்கிலாந்து டூர் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது என்னென்னா, இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் டீமுக்கு விளையாட போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா T20 சீரீஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது 3 ODI மேட்ச்லையும் 2 மேட்ச் வந்து இந்தியா தோற்று, ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணி அந்த ODI சீரீஸையே தோற்றாலும் T20யில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நட்ராஜனோட கம்பேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த இந்தியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வந்து பவுலிங் ஃபஸ்ட்டு தேர்வு செஞ்சாங்க. இந்தியா வந்து KL ராகுல் நல்லா விளையாண்டார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரவீந்திர ஜடேஜா வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, அதாவது தலையில் அடிபட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் காலில் ஒரு கிராம்பு கூட இருந்துச்சு. அதனால் அவர் இன்ஜுரினால் வெளியே போனார். அவருக்கு பதிலாக கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக யுஸ்வேந்திர சகலை உள்ளே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் சகல் தான் முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தார். மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் நல்லாவும் யாக்கர் வச்சார். அதே நேரத்தில் அவரும் 3 விக்கெட் எடுத்தார் அவரோட T20 டெபியூவில். அவரை எதுக்கு இந்த T20 ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இறக்குறாங்க அப்படின்னா, விராட் கோலி வந்து சொன்னார், அதாவது கடைசியாக விளையாண்ட 3வது ODIயில் அவர் வந்து ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தார். அப்படின்னால நல்லாவும் போட்டிருந்தார். அதனால் இவருக்கு ஃபஸ்ட்டு மேட்சே வாய்ப்பு கொடுத்தாரு. அதை ப்ரூவும் பண்ணார். அந்த வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்தினார் நட்ராஜன். அது மட்டும் இல்லாமல் நட்ராஜன் வந்து கேப் இன்றைக்கி தான் வாங்கினார். யார்கிட்ட இருந்தனா, ஒரு யாக்கர் கிங்கான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கிட்ட இருந்து கேப் வாங்கினார். அவரே இல்லைனாலும் அவர் மாதிரி சூப்பராகவே போட்டிருந்த நட்ராஜன் வந்து டீமையும் ஜெயிக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் நட்ராஜனோட மொதல் T20 விக்கெட்டு கிளென் மேக்ஸ்வெல். கடைசியில் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை T20யில் ஒரு மேட்ச் வின் பண்ணி 1-0ன்னு லீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸுக்கு போகலாம். அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து இன்னொரு டீமுக்கு விளையாட போகிறாரு. ஒரு நியூசிலாந்தை சேர்ந்த பிளேயர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு விளையாட போகிறாரு. அந்த நியூசிலாந்து பிளேயர் வேறு யாரும் இல்லை, கோரி ஆண்டர்சன் வந்து நியூசிலாந்துக்கு இனிமேல் விளையாட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் USAக்கு விளையாட போகிறாரு அப்படின்னு வந்து பேச்சு போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் IPL 2021 பற்றி ஒரு நல்ல நியூஸ். அதாவது ஒரு புது டீம் வர்றதா இருந்துச்சு. அது வந்து டிசம்பர் 24 வந்து எந்த டீம் அதுன்னு கன்ஃபார்ம் பண்ண இருக்காங்களாம். ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் ஷார்ட்டாக உங்ககிட்ட சேர்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. பாய். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.